இஞ்சிதமும் நெஞ்சே அஞ்சிடாதே நல்ல கேடகத்தை பிடி நீ விசுவாச கேடகத்தை பிடி நீ வஞ்சனையாகவே பேயனின் துன்றனை வன்னி கனைத்தோடு பெய்கின்ற வேளையில் நெஞ்சில் படாமல் தடுக்காது நல்ல நிச்சயமான பரிசை அறிந்து நீ கெஞ்சிடமும் நெஞ்சு அஞ்சிடாதே நல்ல கேடகத்தை பிடி நீ விசுவாச கேடகத்தை பிடி நீ பாவத்தை வெறுக்க ஆபத்தை சகிக்க பக்தியில் சேவிக்கவும் நித்திய ஜீவனை பிடிக்க லோகத்தை ஜெயிக்க தீரமை அளிக்கவும் சாவே உன் கூரெங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று நீ கூவி கலிக்கவும் தேவனுரந்துன்னை தான நீகரிக்க செய்யவுமே அது திவ்ய நல்லாயுதம் இஞ்சிதமும் நெஞ்சே அஞ்சிடாதே நல்ல கேடகத்தை பிடி நீ விசுவாச கேடகத்தை பிடி நீ பண்டையர் அந்த பரிசலினாலல்லோ கண்டடைந்தார் பேரு நல்ல தொண்டனாவேல் முதலான வைதிகவை தொகுத்து வெவ்வேறு விண்டுரைக்கு பெருகும் தீயானை தரும் வீரிய சிங்கத்தின் வாயை அடைத்ததும் கண்டிதமாய் வெற்றி கொண்டது மாம்பர காரியங்களையும் மாறிது மாஜயம் இஞ்சிதமும் நெஞ்சே அஞ்சிடாதே நல்ல கேடகத்தை பிடி நீ விசுவாச கேடகத்தை பிடி நீ ஊற்றமுடன் நீ பரிசை பிடித்திட உன் செயல் மாபேதம் அதின் தோற்றமும் முடிவும் இயேசுபரன் செய்ய துணை அவர் பாதம் இச்சரவணக்கவே பணிவாக இறந்து மன்றாடி அவர் மூலமாகவே ஆற்றல் செய்தேற்றவாளி பரிசுத்த ஆவி உதவி மேவி அடைந்து நீ இஞ்சிதமும் நெஞ்சே அஞ்சிடாதே நல்ல கேடகத்தை பிடி நீ விசுவாச கேடகத்தை பிடி நீ. வல்லவராக இருந்து போதுமானவராக இருந்து நம்மை மட்டுமாய் அவர் நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவரை இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்ளும்படியான ஒரு நேரம். சங்கீதக்காரன் சொல்கிறான், பூமியின் குடிகளே நீங்கள் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடு ஆண்டுடைய சன்னதியில் நாம் அகமகிழும்படியாக, நாம் அவரை உயர்த்தும்படியாக, அவரை துதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். இதோ கோடான கோடி அவரை துதிக்கக்கூடிய தூதர்கள் இருந்தாலும் நீங்களும் நானும் அவரை துதிக்கும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் துதியை அவர்கள் சொல்லி வருவார்கள் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர் இதோ உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியினால
இந்த கால வேளையில் நம்முடைய ஆண்டவரை நாம் உயர்த்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜாவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அற்புதங்களை அவர் செய்கிறவர். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நம்மிலே கிரியை செய்கிறவர், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாய் இருக்கிற அவருக்கு சபையாய் நாம் கனத்தை மகிமையை செலுத்துகிற ஒரு நேரம். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை இந்த கால வேளையில் நாம் ஆராதிப்போமா? ஆண்டவரை நாம் துதிப்போமா? பரமண்டலங்களில் இருக்கிற அந்த தெய்வத்தை நாம் உயர்த்துவோமா? திரியேக கடவுளை நாம் ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்வோம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே, அதற்காக உம்மை துதிக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு ஒருவருடைய சமூகத்தில் வந்து பார்க்கவும், நாங்கள் உம்மை ஆண்டவரே எல்லாரும் சேர்ந்து உம்மை நோக்கி பார்த்து ஆராதிக்கவும் எங்களை கொண்டு வந்திருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நம்முடைய முகத்தை பிரகாசிக்கிற தேவன், இதோ நம்முடைய முகத்தில் இருக்கிற எல்லா துயரத்தையும் மாற்றுகிற ஆண்டவர், சாம்பலுக்கு பதில் சிங்காரத்தை, துயரத்துக்கு பதில் ஆனந்த தைலத்தை தருகிற ஆண்டவரை இந்த கால வேளையில் உயர்த்தி மகிமைப்படுத்த இருக்கிறோம். 6 மாதங்கள் நாம் கடந்து வந்த பாதையில் எல்லாம் நம்மை அற்புதமாய் ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார். அநேக நேரத்தில் என்னாலே நடக்க முடியவில்லை என்கிற சூழ்நிலை வந்தபோது கர்த்தர் தம்முடைய தோள்களில் நம்மை தூக்கி சுமந்து வந்ததை உணர்ந்த பிள்ளைகளாய் ஆண்டவரை நாம் உயர்த்துவோமா? அல்லேலூயா. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். கோடி கோடி நன்றி நடி, கைகளை தட்டி கோடி கோடி நன்றி நடி, கோடி கோடி நன்றி நடி. நல்லவரே உமக்கு தான் ஆமென். அதிகாலை ஆனந்தமே, எங்கப்பாவும் திருப்பாதமே. எல்லாரும் பாடுவோம். அதிகாலை அதிகாலை ஆனந்தமே, எங்கப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி, உங்களுடைய கிருபை அப்பா. ஆமாண்டவரே இயேசுவே, இன்னும் ஒரு நாள் தந்தி, மறவாத என் நேசரே, இன்று உறவாடி எல்லாரும் ஆமென். மறவாத என் நேசரே, ஓடு உறவாட வந்திருக்கிறோம். எல்லாம் சேர்ந்து கோடி 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 நன்றி நடி, கோடி கோடி நன்றி நடி, கோடி கோடி நன்றி நடி. நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே, எங்கப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை அதிகாலை ஆனந்தமே, வேதனை துன்பமெல்லாம்
வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதமே உம்மிடலில் நாள்தோறும் வாழ்வேனையா. இயேசு நாதமே உம்மிடலில் நாள்தோறும் வாழ்வேனையா. எல்லாரும் சேர்த்து கோடி கோடி நன்றிகளே, கோடி கோடி நன்றிகளே, கோடி கோடி நன்றிகளே. நல்லவரே உமக்கு நான் அதிகாலை ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. ஆமென். அதிகாலை அதிகாலை ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. நம் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு இயேசு நல்லவர். இயேசு வல்லவர். ஆமென். இயேசு பெரியவர். இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரணானவை. ஆமென். எல்லாரும் நடந்த பாதைகள் வந்த பாதைகள் எத்தனையோ கரடு முரடுகள், மேடு பள்ளங்கள் கர்த்தரே முரணானவை. வைத்திருந்தார். என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர். என் இயேசு வல்லவர். என் இயேசு பெரியவர். என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவர் தேசம் எனது இன்பம் அவர் நாமம் உயர்த்துவேன். அவர் தேசம் எனது இன்பம் அவர் நாமம் உயர்த்துவேன். என் இயேசு நல்லவர். நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர், அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர், அவர் என்றென்றைக்கும் நமக்கு அவர் போதுமானவர். கடந்து வந்த பாதைகள் கரடு முரணானவை. என்னை தோளில் தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்த அந்த அன்பை மறப்பேனோ. நன்றி நிறைந்த இதயத்துடன் நாங்கள் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தி
நன்மைகள் ஏராளமாய் இருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்நாள் எல்லாம் அவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கும்படி நீங்களும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த 6 மாத காலம் கர்த்தர் நம்மை நடத்தி வந்ததை ஒரு விஷயம் நன்றியோடு நினைவு கூர்ந்து எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை சோத்தரிப்போமா. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். நீ நடத்தி வந்த நம்முடைய நடத்தலுக்காய் சோத்திரம், 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 சோத்திரம். அப்பா, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தினீரே. எங்கள் வாழ்விலும் எங்கள் தாழ்விலும் எங்கள் சோதனையான நேரத்திலும் பஞ்சமான நேரத்திலும் கஷ்டமான நேரத்திலும் கடினமான நேரத்திலும் களிகூர்ற நேரத்திலும் எங்களோடு இருந்தீரே அப்பா. ஒரு விஷய கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எங்கும் நிறைந்திருக்கிற தேவன், அவர் எங்கும் நிறைந்திருக்கிற ஆண்டவர், அந்த சர்வ ஞானியாயிருக்கிறவர், சர்வ வியாபியாயிருப்பவர், எல்லாவற்றிலும் எல்லாமாயிருந்து நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய திருச்சபை வாழ்க்கையில, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்புல, நம்முடைய தொழிலில், நம்முடைய வேலை ஸ்தலத்துல, நம்முடைய சர்வ ஆரோக்கியத்துல, ஆண்டவர் நம்முடைய போக்குவரத்துல நம்மோடு இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை உணர்ந்த பிள்ளைகளாய் ஆண்டவரை நாம் தொடர்ந்து நாம் உயர்த்த இருக்கிறோம். அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய் இருந்தவர், சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் இருந்தவர், இருக்கிறவர், தொடர்ந்து நம்மோடு கூட இருக்க போகிறவர். அல்லேலூயா. அந்த ஆண்டவரை நாம் உயர்த்தி அப்படியே நாம் பாடுவோம். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே, நிறைப்பவரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாம செலுத்துவீரே. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரமே ராஜா, ஸ்தோத்திரம் அப்பா. ஜூலை மாதத்துல 5ஆம் தேதியை கொண்டு வந்திருக்கிறீர். உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள் வரை துதிப்பே. உயிர் பெற்றே, உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள் வரை துதிப்பே. தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தே. தகப்பனாக ஆமாண்டவரே, ஒரு கழுகு தன் குழந்தை குஞ்சை சுமப்பது போல எங்களை சுமந்து வந்தீரே. எத்தனை வராந்திரங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்த போதும் உம்முடைய தயவால் ஒரு சேனைக்குள் பாய, ஒரு மதிலை தாண்ட உதவி செய்தீரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாம செலுத்துவீரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாம. எல்லாரும் ஆண்டவரை ஆராதிப்போம். உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ள எல்லாம் சிறுவர் மக்கள் பெரியவர் வரைக்கும் ஆண்டவரால் உயிர் பெற்றோம், உதவி பெற்றோம். உயிரோடு அவரை துதிக்க அந்த கிருபை செய்திருக்கிறேன். தனிமையிலே நல்
என்னையே கிருபையாலே தூயவனாக அப்பா உடைய கரத்தில் இருக்கிறவரை பணிபண்டாய் எங்களை நீர் நல்ல பாத்திரமாய் மாற்றினீர். உள்ள கையில வரைந்தவரே உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை உயர்த்துவோம். அவ்வளவாக உடைய ஜனங்களை எண்ணி அவரை நாம் ஆராதிப்போம். ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்து உதவி பெற்று உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்து உதவி பெற்று உயிருள்ளவரை எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே நிறைப்பவரே கரங்களை உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்து உதவி பெற்று உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். தகப்பனே நீர் எங்களை அற்புதமாய் நடத்தி வந்தீரே. தகப்பனாக நடத்தி வந்தீரே. இதுவரையும் நடத்தினீரே. இனிமேல் நடத்த போகிறீரே. கரங்களை தட்டுவோம். ஆண்டவரே இனிமேலும் நடத்த போகிறீரே. கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும். எங்களோடு கூட இடைப்படும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் அல்ல பிதாவே. ஆமென். தலைவணங்கி ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டும் உம்மை பாடி மகிமைப்படுத்தினோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு பேசும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையாகிய சங்கீதங்களின் புஸ்தகம் 145 சங்கீதம் 19 வசனத்தை ஒரு வாசிப்போம். அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு பயந்தவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதைத்தான் இந்த வசனம் இங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயந்தவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது என்பதைத்தான் இங்கே வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது
ஓடி ஒளிவதல்ல, ஒரு போலீஸ்காரனை பார்த்து ஒரு திருடன் பயப்படுவது போல அல்ல, ஒரு ஆசிரியரை பார்த்து ஒரு மாணவன் இதோ அவன் பயப்படுவது போல அல்ல. ஆண்டவருக்கு பயப்படுதல் என்று சொல்லும் பொழுது அவர் மீது உள்ள அன்பின் நிமித்தம், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது நிமித்தம், அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வது நிமித்தம் கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெளிப்படுத்த வேண்டும். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், தீமைக்கு விலகுவதே, தீமை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது கர்த்தரை கனம் பண்ணுதல் என்பதை வேதம் நமக்கு சொல்கிறது. அது மட்டுமல்ல, எனது வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக வசனத்தின்படி நாம் நடக்கும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பெற்ற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் நிறைந்த இந்த உலகத்தில், தீமைகள் பொல்லாப்புகள் நிறைந்த இந்த உலகத்தில், இதோ உலகத்தின் அநேக இச்சைகள் பெருகி இருக்கிற இந்த உலகத்தில், அருவருப்புகள் எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு மிகுதியாயிருக்கிற இந்த காலத்தில் நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் என்ன நன்மைகளை செய்கிறார் என்பதைத்தான் இந்த வசனத்திலிருந்து இந்த கால வேளையிலே நாம் பார்க்க இருக்கிறோம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தவிர வேறு ஒன்றையும் அவர் நம்மிடத்தில் கேட்கவில்லை. இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாய கர்த்தரை சேவித்து என்று பார்க்கிறோம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதலை முழு உள்ளத்தோடு நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இங்கே வலியுறுத்துகிறார். நீதிமொழிகள் 29-25 பார்க்கிறோம், மனுஷனுக்கு பயப்படுதல் கண்ணியை வருவிக்கும், கர்த்தருக்கு பயப்படுவனோ என்ன பண்ணுவான், அவன் 25ஆம் வசனம், அவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையில் கர்த்தருக்கு பயப்படுவதற்கு தேவன் கொடுக்கிற அந்த நன்மைகள் என்ன என்பதை நாம் சுருக்கமாய் பார்ப்போம். ஆம், கர்த்தருக்கு பயப்படுகிற நிமித்தம் நமக்கு கிடைக்கிற 3 நன்மைகள் அல்லது 3 ஆசீர்வாதங்கள் என்ன என்று பார்க்கும்பொழுது, அந்த வசனத்துக்கு திரும்ப நாம் வரும்போது, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். முதல் நன்மை என்னென்று பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்தவருடைய விருப்பத்தை ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தருக்கு பயந்தவருடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது, கர்த்தருக்கு பயந்தவர்களை ஆண்டவர் விடுவிக்கிறார், விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் அங்கே நாம் பார்க்கிறோம், ஆபிரகாம் கர்த்தருக்கு உண்மையாகவே பயப்படுகிறானா என்பதை சற்று சோதிக்கக்கூடிய விதத்திலே அங்கே உனக்கு நான் கொடுத்த உன்னை நேசகுமாரனை எனக்காக மோரியா தேசத்தில் பலியிடு என்று சொல்லி ஆண்டவர் அவனை அழைத்தார். அதிகாலமே அவன் எழுந்து தன்னுடைய இதோ மகனோடு வேலைக்காரரோடு அவன் புறப்பட்டு போனபோது 5ஆம் வசனத்தில் அந்த மலையின் அடியில் வந்தபோது வேலைக்காரரை பார்த்து சொன்னான், நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டு வருகிறோம், நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி அங்கே அவங்களை நிறுத்திவிட்டு போகிறதை பார்க்கிறோம். இந்த ஆபிரகாமுக்கு இருந்த விருப்பம் என்ன? கண்டிப்பாக கர்த்தர் இதோ என் மகனை பலியாக அவர் ஏற்றுக்கொண்டாலும் மீண்டும் எங்களுக்கு அவர் தருவார் என்கிற அந்த நிச்சயத்தோடு கூட தன்னுடைய விருப்பத்தை அவன் அங்கே சொல்லுகிறான். நடந்த காரியம் நமக்கு தெரியும். 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அங்கே தேவதூதன் அவன் பிள்ளையாண்டானை அவன் பலியாக செலுத்த முயற்சித்த போது 12ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுவர் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா.
பின்னால் நாம் பார்க்கிறோம் அவர் வழியாய் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை போல ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்திலே நாம் வரும்பொழுது இந்த ஈசாக்குக்கு பெண் தேடும்படியாக ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரரின் மூத்தவனாகிய எலியேசரிடத்தில் அவர் சொல்லுகிறான். அவரிடத்தில் சொல்லும் பொழுது 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்திலே இப்படி நாம் பார்க்கிறோம், நாம் குடியிருக்கிற கானானியருடைய குமார்த்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்திற்கும் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வா பூமிக்கு தேவனாகிய கர்த்தர் பேரில் இங்கே எலியேசரிடத்தில் தன்னுடைய விருப்பத்தை அங்கே கர்த்தருக்கு பயந்த இந்த ஆபிரகாம் தெரிவிக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவம் அறிந்திருக்கிறோம். இங்கே எலியேசர் ஈசாக்குக்கு பெண் தேடி போனவன் ஜெபத்தோடு கடந்து சென்று அங்கே அவன் ரெபேக்காவின் வீட்டை போய் அடைந்து அந்த ரெபேக்காளை ஈசாக்குக்கு அவன் கர்த்தருடைய அந்த சித்தத்தின்படி ஆபிரகாமின் விருப்பத்தின்படியே அங்கே அவனை ஈசாக்குக்கு ஏற்ற துணையாக ரெபேக்காளை கொண்டு வருகிறதை 67ஆம் வசனம் ஆதியாகமம் 24 கடைசி வசனத்தில் அவர்களுக்கு அங்கே திருமணம் நடைபெறுவதையும் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடத்தை அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான் என்று பார்க்கிறோம். இங்கே ஆபிரகாமின் விருப்பம், அவர் தன்னுடைய மகனை குறித்த காரியத்தில் அந்த பலி செலுத்துகிற காரியமாக இருந்தாலும் அவருக்கு குடும்பமாகக்கூடிய காரியமாக இருந்தாலும் தன்னுடைய விருப்பத்தை அவர் தெரிவித்தான். தேவனுக்கு பயந்த ஒரு மனிதனாக இருந்தபடினால் ஆபிரகாமின் விருப்பத்தை ஆண்டவர் அங்கே நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. 7ஆம் மாதம் ஆகிவிட்டது. 2026 என் மகனுக்கு ஒரு ஏற்ற துணை கிடைக்காதா, என் மகளுக்கு ஒரு ஏற்ற துணை கிடைக்காதா, இதோ என்னுடைய தேவை சந்திக்கப்படாதா, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காதா, என் தொழிலில் ஒரு விருத்தி கிடைக்காதா, என்னுடைய படிப்பில் அடுத்த நிலைக்கு நான் போக மாட்டேனா, என் வாழ்க்கையில் அடுத்த ஒரு உயர்வுக்கு நான் போக மாட்டேனா, ஆண்டவர் என் விருப்பத்தை எப்பொழுதுதான் நிறைவேற்றுவார், இதோ கடந்த 6 மாதமாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி ஒருவேளை இந்த 7ஆம் மாதத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயந்து உங்கள் விருப்பங்களை நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமின் விருப்பத்தை நிறைவேற்றின தேவன் நம்ம எல்லாருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமா? எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்து அந்த விருப்பத்தை வெளிப்படுத்தும் பொழுது 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், நான் உன் மன விருப்பத்தின்படி தந்தருளி உன் ஆலோசனையை நிறைவேற்றுவேன். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் அந்த விருப்பத்தை எல்லாம் அருளி செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆகையினால் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமின் விருப்பத்தை நிறைவேற்றின ஆண்டவர் அவருடைய மகன் ஈசாக்கை குறித்து அவன் என்ன விரும்பினானோ அதை அப்படியே நிறைவேற்றின ஆண்டவர் இந்த ஜூலை மாதத்திலும் நீங்களும் நானும் ஆபிரகாமை போல கர்த்தருக்கு பயந்து நம்முடைய விருப்பங்களை நாம் இதோ வெளிப்படுத்தும் போது, நம்முடைய விருப்பங்களை நாம் சொல்லும்போது, விருப்பங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை கொடுத்த எதிர்கால கவலைகளை எல்லாம், பயங்களை எல்லாம் அவர் எடுத்து போடுவார், அவர் நீக்கி போடுவார். நம்பிக்கையோடு கூட கர்த்தருக்கு பயந்து உங்கள் விருப்பங்களை ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். விசுவாசத்தோடு கூட அறிக்கையிடுங்கள். ஆண்டவர் உங்களுடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். 1 நாளாகமங்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, துதிகளில் பயப்படத்தக்கவர் என்று சொல்லி அங்கே அவரை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமானது,
அது சுத்தமானது என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகினால் எல்லா தேவர்களும் பயப்படத்தக்க அந்த ஆண்டவரை நோக்கி, துதிகளில் பயப்படத்தக்க அந்த ஆண்டவரை நோக்கி, இதோ கர்த்தருக்கு பயப்படுதல் சுத்தமானது, பரிசுத்தமானதாய் இருக்கிறபடினால அந்த ஆண்டவரிடத்த பயபக்தியோடு நம்முடைய விருப்பத்தை நாம் தெரிவிக்கும் போது ஆபிரகாமின் விருப்பத்தை நிறைவேற்றின ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தையும் நிறைவேற்றுவார். இரண்டாவதாக அதே பகுதியை பார்க்கும்போது அந்த விருப்பத்தை தாவீதின் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி நிறைவேற்றார் என்பதை நான் இரண்டாம் பகுதி போகும் முன்பாக இந்த முதல் பகுதியிலேயே பார்ப்போம். தாவீதின் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் தாவீதுக்கு ஒரு விருப்பம் இருந்தது. ஆண்டவருக்கு இதை போல ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். அதை சாலமோன் சொல்லும் பொழுது என் தகப்பனுக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் அவருடைய இருதயத்தில் இருந்தது. 18ஆம் வசனம் இப்படி சொல்லுது, வாசிங்க. ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதிலே இருந்தது நல்ல காரியம்தான். இங்கே அதை பார்க்கும்போது தாவீதின் விருப்பத்தை அவருடைய மகனாகிய சாலமோன் வழியாய் ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா! எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா! தாவீதின் விருப்பம் ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். இந்த காலை வேளையில் இதோ உங்களுடைய விருப்பம் இதோ தாவீதை போல ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் இதோ நான் குடும்பமாக இதை செய்ய வேண்டும் என்கிற அந்த விருப்பங்களை ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தினர் வழியாக இதோ எனக்கு எவ்வளோ செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னாலே ஒருவேளை முடியவில்லை, ஆனால் என்னுடைய காலத்தில் அது நடக்கவில்லை என்பது போல இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். தாவீது ஆண்டுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி அழைக்கப்பட்டவன். இங்கே அவருடைய விருப்பத்தை அவருடைய மகன் வழியாக தேவன் இங்கே நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். ஆகினால் நம்முடைய விருப்பங்களையும் தேவன் நிறைவேற்ற வல்லவர். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. நீதிமானாக ஒரு ஆபிரகாமை போல ஒரு தாவீதை போல நாம் விரும்பி ஆண்டோடு கேட்கும்போது, யார் நீதிமான்? ஆண்டோடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவன், ஆண்டோடைய வார்த்தையை நம்பி வாழ்கிறவன், ஆண்டவருக்கு பரிசுத்தமான ஒரு ஜீவியத்தை செய்கிறவர்கள் நீதிமான்களாக இருக்கிறார்கள். முதல் வேதபாடம் வாசிக்கட்ட, 2ஆம் வேதபாடம் வாசிக்கட்ட ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு பயந்து ஊழியம் செய்த அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரி சபைக்கு எழுதும்போது அவன் தன்னுடைய விருப்பத்தை இப்படி சொல்லுகிறார். ரோமர் 1:14-15 இப்படி வாசிக்கிறோம். கிரேக்கருக்கும் மற்ற அந்நியருக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா! அவனுடைய விருப்பம் என்ன? ரோமாபுரியில் இருக்க எல்லாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். ரோமாபுரியில் இருக்க எல்லாரும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இது என்னுடைய விருப்பம் என்று சொல்லி அங்கே பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நீதிமான் விரும்புகிறது அவருக்கு கொடுக்கப்படும். ஆபிரகாம் விரும்பினது கொடுக்கப்பட்டது. தாவீது விரும்பினது கொடுக்கப்பட்டது. இதோ பவுல் அப்போஸ்தலன் விரும்பினது கொடுக்கப்பட்டவருடைய காலத்தில் இது உலகமெங்கிலும் சுவிசேஷமயமாக்கப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் அவருடைய விருப்பப்படியே அவர் பல பிரயாணங்கள் சென்று பல இடங்களில் சபைகளை ஸ்தாபிக்கவும் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் தேவன் அவரை வல்லமையாய் பயன்படுத்தினார் என்பதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமான் விரும்புகிறது அவருக்கு கொடுக்கப்படும். இந்த கால வேளையில் கர்த்தருக்கு நாம் பயந்து இருந்தால் நம்முடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவாக்குவார். பால் யாங்கி சோவை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் நாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது, அங்கே இப்படி நாம் வாசிக்கிறோம். அப்படி ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஒரு சின்ன செட்டில்
ரொம்ப சரியான வசதிகள் இல்லாமல் வறுமை தரித்திரம் நிறைந்த சரியான உட்காரக்கூட உள்ள நல்ல சூழ்நிலை இல்லாத காலத்தில் அவர் ஆண்டவர்கிட்ட ஒரு விருப்பத்தை தெரிவித்தார். ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல நான் உட்காரக்கூடிய ஒரு சுழலக்கூடிய ஒரு நாற்காலி வேண்டும், ஒரு நல்ல டேபிள் எனக்கு வேண்டும், இதோ நான் ஊழியம் செய்வதற்கு ஒரு நல்ல ஒரு சைக்கிள் வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்டார். ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் அந்த விருப்பத்தை தெரிவித்திருந்தார். அந்த விருப்பத்தின்படியே தேவன் ஒரு நாள் ஒரு வண்டி அவர் வீட்டு முன்பாக வந்து இறங்கி வந்து நின்று பாலியாங்கிசோ யார் என்று கேட்க, இவர் நான் தான் என்று சொல்ல, இதோ உங்களுக்கு என்று சொல்லி இந்த நாற்காலி, இந்த மேஜை, இந்த சைக்கிள் வந்திருக்குது என்று சொல்லி அவர் சொல்லி அதை கொடுக்கிறார்கள். இது எப்படி வந்தது என்று சொல்லி கேட்டபோது, அமெரிக்கா தேசத்திலிருந்து ஊழியத்துக்கு தென்கொரியாவுக்கு வந்தவர்கள் மீண்டும் அவர்கள் அமெரிக்காவுக்கு போகிறபடினாலே இந்த நேரத்தில் இந்த 3 பொருளையும் உங்களிடத்தில் கொடுக்கும்படி சொல்லி போனார்கள் என்று சொல்லி அவரிடத்தில் அப்படி சொல்லி கொடுத்து விட்டு போனார்களாம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்றுகிறவர். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆகையினாலே கர்த்தருக்கு பயந்து நாம் ஜீவிக்கும் போது நாம் விரும்புகிறதை ஆண்டவர் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். மீண்டும் நாம் 145 சங்கீதம் 19 வசனத்துக்கு வரும்போது அங்கே நாம் பார்க்கிறோம், அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக அவருடைய கூப்பிடுதலை கேட்டு கர்த்தருக்கு பயந்தவருடைய விருப்பத்தை செய்கிற ஆண்டவர் இரண்டாவது கர்த்தருக்கு பயந்தவருடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். அல்லேலூயா. விண்ணப்பமாகிய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். இது யோசபாத் வாழ்க்கையை வைத்து பார்க்கும் பொழுது 2 நாளாகமும் 19 அதிகாரம் 7 வசனத்தில் யோசபாத் அவன் இஸ்ரவேலின் ராஜாவாக இருக்கிறார். அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாய் அவன் யூத அந்த ராஜாவாய் இருக்கிற அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனிடத்தில் இருந்தது. அந்த 19 அதிகாரம் 9 வசனத்தில் ஒவ்வொரு காரியத்திலையும் அவன் கர்த்தருக்கு பயந்து, அதாவது அவர்களுக்கு கட்டளையிட்டது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இதயத்தோடும் நடந்து செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தருக்கு எப்படி பயந்திருக்க வேண்டும் என்பதை அவன் இதோ முன்மாதிரியாக அவன் செயல்படுத்தினான். நீங்கள் தொடர்ந்து அந்த 19 அதிகாரத்தில் இப்படி அநேக காரியங்கள் தான் கர்த்தருக்கு பயந்தவன் என்பதை வெளிப்படுத்துகிற இந்த யோசபாத் ராஜா 17 அதிகாரத்துக்கு நான் வரும்பொழுது 2 நாளாகமும் 17:3-4 அந்த 4 வசனத்தில் நாம் கடைசியாக வாசிக்கிறோம், அவருடைய கற்பனையின்படி எல்லாம் என்ன பண்ணானா நடந்து கொண்டான். தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலின் செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி எல்லாம் நடந்து கொண்டான். அப்போ கர்த்தருடைய கற்பனையின்படி எல்லாம் நடக்கிறவனாக இந்த யோசபாத் ராஜா காணப்பட்டான். இவருடைய ராஜ்ய காலத்தில் தான் 2 நாளாகமும் 20 அதிகாரத்துக்கு வரும்போது 3 எதிரிகள் அவனுக்கு எதிராக வருகிறார்கள். அங்கே அம்மோன் புத்திரர், அந்த மோவாப் மக்கள் வருகிறார்கள், சேயீர் மலை தேசத்தார், மோவாப்பியர், இவர்கள் எல்லாரும் அவனுக்கு எதிராக வருகிறார்கள். 2 நாளாகமும் 20 அதிகாரம் 1 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இந்த 3 எதிரிகள் அவனுக்கு எதிராக வர அந்த சூழலில் 12 வசனத்தில் ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். இந்த யோசபாத் ராஜா தனக்கு எதிராக எதிரிகள் தன்னிடத்தில் இருக்கிற இராணுவத்தை காட்டிலும் ஒரு பெரிய திரள் கூட்டத்தோடு கூட அவர்கள் 3 குழுவாக தன்னை நோக்கி வந்த அந்த சூழலில் இப்படி ஜெபிக்கிறான். 12 வசனம், எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறார். அல்லேலூயா. அதற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். 14 வசனத்திலிருந்து 17 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே தேவன் அவருக்கு பதில் கொடுக்கிறார். பதில் கொடுத்துட்டு நீ எப்படி செய்யணும்னு சொல்லி அங்கே 22 வசனத்தில் பாடர் குழுவை முன்பாக நிறுத்தி
அந்த 3 எதிரிகளுக்கு விரோதமாய் ஒரு ஜெயத்தை பெறுகிறான் பாருங்க. 22ஆம் வசனத்தை வாசிங்க. பாடற் குழுவினர் பாடி துதி செய்த போது இந்த யூதாக்கு விரோதமாய் வந்த அம்மோன் புத்திரரையும் மோவாப்பியரையும் சேயின் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு உம்மலாகும் உம்மலாகும் ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆமென். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆண்டவர் நோக்கி ஜெபத்தில் நாம் நிற்கும்போது, அவருக்கு பயந்து நம்முடைய விண்ணப்பங்களை அவரிடத்தில் வைக்கும்போது, கர்த்தர் எதிரிகள் சூழ்ந்த சூழ்நிலையிலும் நமக்கு அவர் ஜெயத்தை தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே நாம் இப்படி வாசிக்கிறோம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. நமக்கு மறு உத்தரவு அருளிய தேவன். அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, அவரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணும் பொழுது, நம்முடைய நெருக்கத்தின் மத்தியில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு அவர் பதில் செய்கிறவராக இருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு கோபமூட்டுகிற காரியத்தை செய்கிறார்கள். இது நிமித்தமாக மோசே தன்னுடைய சகோதரனாகிய ஆரோனுக்காகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் ஆண்டவர் நோக்கி விண்ணப்பத்தை அவன் ஏறெடுக்கிறான். ஆண்டவருடைய கோபம் பற்றி எரிந்து தன் சகோதரனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு அழிவு வந்துவிடக்கூடாது என்று சொல்லி திறப்பிலே நின்று மோசே ஜெபிக்கிறார். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது பயந்திருந்தேன், என் மன்றாட்டை கேட்டார். அல்லேலூயா. மன்றாட்டை கேட்டார். எப்படி கேட்டார்? ஆரோனுக்காக 20ஆம் வசனத்தில் அவர் என்ன பண்ணுறாரு? மன்றாடுகிறார். ஆரோனுக்காகவும் நான் விண்ணப்பம் பண்ணினேன், கர்த்தருடைய கோபம் அவன் மேலே வராதபடிக்கு பண்ணினேன். 25 முதல் 28 வரை இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் கர்த்தரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். நடந்த காரியங்களை பார்க்கும்போது ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலிருந்து அவர்களை அவர் பாதுகாக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய கோபத்திலிருந்து அவர்கள் தப்புவிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய பெற்றோருடைய ஜெபம், நமக்கு அருமையானவுடைய ஜெபம், இதோ நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விபத்துகளுக்கு, தேவனுடைய கோபங்களுக்கு நம்மை விலக்கி நம்மை நடத்தி வந்திருக்கிறது. இன்றைக்கி நம்முடைய பெற்றோருடைய ஜெபங்கள் இன்றைக்கு நம்மை ஆசீர்வாதமாய் அநேக நேரத்தில் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறது. நான் உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நாம் மற்றவர்கள் நமக்காக ஜெபிப்பது மட்டுமல்ல, நாம் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கும்போது கர்த்தர் தமக்கு பயந்துடைய விண்ணப்பங்களை கூப்பிடுதலை கேட்கிறார். 145ஆம் சங்கீதத்தில் அந்த 18ஆம் வசனம் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் செவிவாய் இருக்கிறார். இதோ ஜெபம் பண்ண தெரிஞ்சவங்க என்று அல்ல,
நாம் யாரெல்லாம் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க, ஒரு குழந்தையைப் போல, ஒரு அப்பாவிடத்தில் நம்ம கேட்பது போல, ஒரு அம்மாட்ட கேட்கறது போல ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிக்கும் போது, உண்மையாய் கூப்பிடும் பொழுது கர்த்தர் சமீபமாய் இருந்து நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிற ஆண்டவராய் இருக்கிறார். 34ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இப்படி வாசிக்கிறோம், நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அல்லேலூயா. ஆகினால் நீதிமான்களாய் நாம் கூப்பிடும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகளாய், கர்த்தருக்கு பயந்தவர்களாய் கூப்பிடும் பொழுது நம்ம எல்லா உபத்திரவங்களுக்கும் ஆண்டவர் நீங்களாக்கி விடுகிறார். அதனால் கர்த்தருக்கு பயந்தவர்கள் பெற்றுக்கொள்கிற நன்மை ஒன்று பார்த்தோம். அவருடைய விருப்பத்தை தேவன் கேட்கிறார். ரெண்டாவது, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர், விண்ணப்பத்தை கேட்கிறவர். மூன்றாவதாக அந்த 19 வசனம் கடைசியாக சொல்கிறது, தமக்கு பயந்தவர்களுடைய அவர்களை என்ன பண்ணுறாராம்? ரட்சிக்கிறார். ரட்சிப்பு என்றால் விடுதலை, மீட்பு, இவையெல்லாம் இதோ அர்த்தமாகிறது. ஆகையினாலே தமக்கு பயந்தவர்களை ஆண்டவர் விடுதலையாக்குகிறார், விடுவிக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சத்தமாக அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை சோதரிப்போம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நமக்கு பயந்தவர்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறீர். முதல் வேத பாடம் வாசிக்கிட்ட 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் அந்த தீர்க்கதரிசியை குறித்து அவருடைய மனைவி இப்படி சொல்கிறார். அதில் எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். அல்லேலூயா. உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்று சொல்லி இங்கே இந்த தீர்க்கதரிசியின் மனைவி எலிசாவிடத்தில், கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். காரணம், அந்த மனிதன் தீர்க்கதரிசி மரித்த நிமித்தம், அவன் மரித்த சூழலில் ஒரு கடனோடு அவருடைய மனைவி பிள்ளைகளை விட்டு சென்ற நிமித்தம் கடன் கொடுத்தவர்கள் அவருடைய 2 பிள்ளைகளையும் அடிமையாக்கும்படி முயற்சிக்கிறார்கள். உடனடியாக இந்த தீர்க்கதரிசி மனைவி எலிசாவிடத்தில் போய் முறையிடுகிறாள். எலிசாவிடத்தில் போய் தன்னுடைய சூழ்நிலையை, அவள் தன்னுடைய இந்த நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி அவள் அங்கே எலிசாவை பார்த்து முறையிடும் போதுதான், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி கேட்கிறார். ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது என்று அவள் சொல்ல, பக்கத்து வீட்டெல்லாம் போய் பாத்திரத்தை வாங்கி வர சொல்லி அந்த எண்ணெயை ஊற்ற சொல்லுகிறார். வேறு பாத்திரம் இல்லாமல் அங்கே எல்லா பாத்திரமும் நிரம்பி விடுகிறது. இப்பொழுது இதை விற்று நீ என்ன பண்ணு, குடும்பத்தை நடத்து என்று சொல்லி அங்கே அவர் சொன்ன பிரகாரம் இந்த தீர்க்கதரிசியின் மனைவி செய்தபோது அங்கே அவர்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லா குறையும் எல்லா கடனும் நீங்கி அவர்கள் நிறைவாய் வாழ்ந்தார்கள். அந்த 7ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். அல்லேலூயா. எலிசாவின் வார்த்தையின்படி இந்த தீர்க்கதரிசியின் மனைவி அங்கே செய்தபோது ஆண்டவர் அவருடைய கடன்கள் எல்லாம் தீர்ந்து மீந்ததை வைத்து ஜீவனம் பண்ணும்படியாய், வாழும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்கிற வார்த்தையின்படி ஆண்டவர் இங்கே இந்த தீர்க்கதரிசியின் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை தொழில் நிமித்தம் கடன்களோடு, பலவிதமான படிப்பு நிமித்தம் கடன்களோடு, பல சூழ்நிலை நிமித்தம், வீடு கட்டு நிமித்தம், இன்னும் மற்ற காரியங்கள் நிமித்தம் கடன்களோடு நாம் ஒருவேளை காணப்படலாம். எப்பொழுது என் கடன் தீரும், எப்பொழுது என் கடன் பாரம் மாறும், இந்த கடன் என்னை அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறதே, இந்த வியாதி நிமித்தம் நான் இவ்வளோ லோன் வாங்கி கடன் பட்டு விட்டேனே, என் பிள்ளையின் படிப்பு நிமித்தம் இவ்வளோ கடன் பட்டு விட்டேனே, எப்பொழுது நான் மேலே வருவேன், இதோ என் வீடு
வீழ்த்தப்பட்ட என் வீடு இடிக்கப்பட்ட நிமித்தம் மீண்டும் கட்டப்படுவதற்கு இவ்வளோ கடன் வாங்கிவிட்டேனே, என் பிள்ளையின் வாழ்க்கை மீண்டும் கட்டப்பட, என் பிள்ளையின் திருமணத்திற்காக இவ்வளோ காசு வாங்கி இதோ கடன் பட்டு விட்டேனே, எப்பொழுது தீரும் என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பயந்து கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய ஆலோசனையை, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்கள் ஜெபத்தோடு கூட உங்கள் வாழ்க்கையை நடத்தும் போது தேவன் ஒரு வழியை நமக்கு காட்டுவார். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் வழியாக, தம்முடைய ஊழியக்காரர் வழியாக, தம்முடைய பிள்ளைகள் வழியாக அவர் ஏற்ற ஆலோசனையை தந்து நம்முடைய இதோ வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடன் பாரத்திலிருந்து நம்மை விடுவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த 7ஆம் மாதத்தில் கடந்த நாட்களில் நம் வாழ்க்கையில் வந்த கடனிலிருந்து மீள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறீர்களா? கர்த்தருக்கு பயந்து இதோ அவருடைய சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து நீங்கள் இதோ ஆண்டுடைய சமூகத்தில் அவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் நீங்கள் செய்கிற இதோ ஆரம்பிக்கிற ஒரு புதிய தொழில், நீங்கள் ஆரம்பிக்கிற ஒரு புதிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் அதை பெருகச் செய்து அது நிமித்தமாக உங்கள் வாழ்க்கையை அவர் மேன்மையடைய செய்வார். அல்லேலூயா. அவர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். யோபு 1:1 நாம் பார்க்கிறோம், அவன் கர்த்தருக்கு பயந்தவன், பொல்லாப்பை விட்டு விலகிறவன், இதோ அவன் உத்தமன் என்றெல்லாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த யோபு வாழ்க்கையில் சத்துரு உள்புகுந்தான். சத்துரு அவனை அடிமையாக்கி அவனுடைய 10 பிள்ளைகளை ஒரே நாளில் இழந்து, சொத்து சுகங்களை இழந்து, அவன் வேதனைக்குள்ளே மனைவினாலும் தூசிக்கப்பட்ட சூழலில், தன்னுடைய நண்பர்கள் அவனுக்கு விரோதமாய் பேசின அந்த சூழலில் ஆண்டவரை அவன் பற்றி பிடித்திருந்தான். இதோ அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்லி, நான் போகும் வழியை அவர் அறிவார் என்று சொல்லி ஆண்டவரை அந்த சத்துருவின் சூழல்கள் மத்தியில், நெருக்கங்கள் மத்தியில், அந்த அடிமைத்தனத்தின் மத்தியில், சிறையிருப்பின் மத்தியில் கர்த்தரையே அவர் சார்ந்திருந்தார். தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர், நீர் செய்ய நேரத்தை தடைபடாது என்று சொல்லி ஆண்டவரை அவன் அறிக்கையிட்டு கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தேவன் அவன் இழந்தது எல்லாம் இரட்டத்தனையாய் அவனுக்கு திரும்ப கொடுத்தார். அல்லேலூயா. ஆம், கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் அவர்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். சத்துருவின் சிறையிருப்பில் இருந்து, கடன் பாரங்களில் இருந்து மட்டுமல்ல, சத்துருவின் சிறையிருப்பில் இருந்தும் அவர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். 34ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஆக நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட கர்த்தரை நாம் சார்ந்து இருக்கும் பொழுது அவர் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் நமக்கு தேவையான கிருபை தர வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை சார்ந்து கொள்வோம். அப்படியே தலை வணங்குவோமா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம் தேவன் தமக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய விருப்பத்தை செய்கிறார், அவருடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். இதோ அவர்களுக்கு விடுதலை தருகிறார். 6 மாதங்கள் நடக்காத காரியங்களை இந்த 7ஆம் மாதத்தில் ஆண்டவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? அவரை நோக்கி பார்ப்போம். சத்துரு சேனை தொடர்ந்த சூழலில் பக்தனாம் தாவீதின் தேவன் அவரே, முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடலை, இந்த சரணத்தை பாடி நம்மை ஆண்டவர் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்காயம் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கை பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாடுவோம். முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா
வந்தும் முச்செடி தந்து தோன்றிய தேவன் அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தந்து தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஜூலை மாதத்திற்காக ஸ்தோத்திரம். தமக்கு பயந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீர் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்காய் நன்றி சொல்கிறோம். உமக்கு பயந்தோடைய விருப்பத்தை நீர் நிறைவேற்றுகிறீர். ஆபிரகாமின் விருப்பம், தாவீதின் விருப்பம், பவுல் அப்போஸ்தலனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினீர். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. இதோ எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம். ஆபிரகாம் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைக்காக விரும்பினதை செய்தீரே. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் என்னென்ன விருப்பம் இருக்கிறதோ ஆண்டவரே, திருமணத்திற்காக காத்திருக்க பிள்ளைகள் வாழ்க்கையில் ஈசாக்குக்கு இறங்கினவர். ஆபிரகாமின் விருப்பத்தை ஈசாக்கு வாழ்க்கையில் நிறைவேற்றினவர். தாவீதின் விருப்பத்தை சாலமோன் வாழ்க்கையில் நிறைவேற்றினவர். நீர் ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பங்களிலும் அவருடைய விருப்பங்களை நிறைவாக்கும்படியாய், நன்மைகளை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பவுல் அப்போஸ்தலனை போல ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதில் விருப்பமுடையவர்களாய் நாங்கள் செயலாற்ற கர்த்தர்களுக்கு கிருபை தாரும். நீதிமான் விரும்புகிறது கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீரே. உம்முடைய பிள்ளைகளாய் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தை நாங்கள் சொந்தமாக்கி கொள்ள கிருபை தாரும். அது மட்டுமல்ல, தமக்கு பயந்தவருடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். யோசபாத் ராஜாவாய் இருந்தாலும் உமக்கு பயந்து நடந்தான். ஆண்டவரே, உமக்கு பயந்து நடந்த நிமித்தம் இதோ 3 எதிரிகள் அவனுக்கு விரோதமாய் வந்தபோதும் ஆண்டவரே, இந்த 3 எதிரிகளையும் உம்மிடத்தில் ஜெபித்து உம்முடைய ஆலோசனையின்படி அவன் ஜெயம் பெற்றான். மோசே ஆண்டவரே, உம்முடைய கோபம் தன்னுடைய சகோதரன் மேலே, இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே பற்றி எறிகிற சூழ்நிலையில் ஜெபத்தின் வழியாய் திறப்பில் நின்று அந்த கோபம் தணியவும் அவர்களை அந்த சூழ்நிலையிலிருந்து பாதுகாக்கவும் நீர் பயன்படுத்தினீரே. நன்றி சொல்கிறோம். இதோ தமக்கு பயந்தவருடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுக்கிற ஆண்டவர். இதோ நீர் அருமையான எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா கடன் பாரங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தருகிறீர். தீர்க்கதரிசியின் ஆண்டவர் மனைவியின் வீட்டில் ஆண்டவரே இருந்த அந்த ஆண்டவரே கடன் பாரத்திலிருந்து இதோ ஊழியக்காரனுடைய ஆலோசனை கேட்டு உம்முடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்த போது அவருடைய வாழ்க்கையில் கடன் பாரங்கள் மறையவும் ஆண்டவரே அவர்கள் மீந்ததை வைத்து ஜீவனம் பண்ணவும் உதவி செய்தீரே அப்பா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். யோபு வாழ்க்கையில் எத்தனையோ நமக்கு பயந்த நிமித்தம் சத்துருவின் சிறையிருப்பு, ஆனாலும் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட நிமித்தமாக எட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல எங்கள் வாழ்க்கையிலும் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் பயந்தவர்கள் என்பதை ஆண்டு எங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதில், எங்கள் விண்ணப்பம் கேட்கப்படுவதில், எங்கள் வாழ்க்கையில் நீர் தர விடுதலையை நாங்கள் சுதந்திரிப்ப நிமித்தம் நாமத்தை மையப்படுத்த கிருபை தார். வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை தந்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டபடி கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம்.